காதல் கிரகம் என்றால் புதனே. புதனே உண்மையான காதல் மன்னன் ஆவார். சுக்கிரனை காதல் கிரகமாக எடுக்கக்கூடாது. அவர் தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஆவார். அவரது வீடு, அதாவது ரிஷப துலாம் வீடுகள் இரண்டுமே தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய வீடுகளாகும். சுக்கிரனும் அல்லது ரிஷப துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமே ஒருவருக்கு தாம்பத்தியத்தை அறிமுகப்படுத்தும். ஆனா ஏன் இள வயதுல வரக்கூடிய சுக்கிர தசை காதலை தருகிறது அப்படின்னு சொல்றோம்னா, அது இன்ஃபாக்சுவேஷனே காரணமாக அமைகிறது. அதாவது எதிர்பாலின ஈர்ப்பே காரணமாக அந்த காதலுக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. இள வயதில் வரக்கூடிய சுக்கிரதசை, அதுவும் தீய கிரக சேர்க்கை, தீய பாவக தொடர்பு ஏற்படும் பொழுது அது ஜாதகரை தவறு செய்ய தூண்டி விடுகிறது. அதுவே திருமண வயதில் வரும் பொழுது திருமணத்தின் மூலமாக தாம்பத்தியத்தை ஜாதகருக்கு தருகிறது. காதலை காமத்தோடு அணுகக்கூடிய கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார். ஆனா எப்பொழுதுமே புதன் காதல் கிரகம் ஆவார். ஒரு உண்மையான நேர்மையான காதலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதனே ஆவார். ஆனா ஒரு காதல் தோல்வி அடைந்தால் விரைவில் அடுத்த காதலை தேடி போவதற்கு புதனே காரண கிரகமாக ஆகிறார். புதன் ராகு, புதன் கேது அடிக்கடி காதல் தோல்விகளை தரும்.